ஹலோ ஆஸ்பிரன்ஸ், வெல்கம் பேக் டு ஆஸ்பேர் அகாடமி. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஏக்கான ஜென்ரல் இங்கிலீஷ் கோர்ஸோட இன்ட்ரொடக்ஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த கோர்ஸை நம்ம எப்படி பிளான் பண்ணியிருக்கோம்னா, உங்களுடைய கிளாஸஸ் வந்து ஆகஸ்ட் 1 ஆரம்பிக்கும் அண்ட் இட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு அக்டோபர் 20. இட் டசன்ட் மீன் தட் இட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு அக்டோபர் 20. நம்ம ஆக்சுவலி ஒரு 60 நாளில் பை த எண்ட் ஆஃப் செப்டம்பர் இல்லைனா பிகினிங் ஆஃப் அக்டோபரில் முடிக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருப்போம். ஆனால் கேப்பில் எக்ஸாம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ரிவிஷன்ஸ் கொடுப்போம். அதனால் இந்த டேட்டை நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சரிங்களா? அண்ட் இன் பிறவின் உங்களுக்கு டெஸ்ட்டுமே இருக்கும். தென் இந்த டைம் ப்ரெசன்ட் இஸ் ஆல்வேஸ் அ ப்ரெசன்ட், ரைட்? அதாவது ப்ரெசன்ட் அப்படிங்கிறது ஒரு கிஃப்ட்டு. இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குரூப் 1, குரூப் 2 அண்ட் குரூப் 4 எக்ஸாமும் இருக்குது. எல்லா எக்ஸாமுமே இருக்குது. அதுவும் இனிமே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ இதில் மோஸ்ட் ஆஃப் த கேட்டகரி ஆஸ்பிரன்ஸ் எப்படி இருப்பீங்கன்னா, நீங்கள் குரூப் 1ம் அப்ளை பண்ணுவீங்க, குரூப் 2 வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இல்லையா? ஒருவேளை நீங்கள் குரூப் 1ம் ரொம்ப சீரியஸாக பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா அவங்களையும் மனசில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை வந்து க்யூரேட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? தென் எஸ்பெஷலி ஃபார் குரூப் 1 ஆஸ்பிரன்ஸ் நம்ம எல்லாருமே இப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருப்போம் இல்லையா? ஏன்னா டைம் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. அப்போது ஒரு ட்ரூ ஃப்ரெண்டாக இல்லைன்னா ஒரு மென்டாராக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இதில் ஒரு விஷயத்த சொல்ல விரும்புகிறேன். இந்த எக்ஸஸ் டைம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸை கேரண்டி பண்ணாது. இந்த எக்ஸஸாக கிடச்சிருக்கிற ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சக்ஸஸை வந்து டிசைட் பண்ணும். ஸோ கண்டிப்பாக இந்த ஒவ்வொரு நாளையுமே நீங்கள் வந்து டிசிப்ளினோட, கன்சிஸ்டன்சியோட, ஈவன் வித் குட் ஹெல்த்தோடு நீங்கள் அதை அப்ரோச் பண்ணணும். சரிங்களா? உங்களுடைய ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருந்தால் தான் நல்லா படிக்க முடியும். சரிங்களா? ஸோ அப்போ உங்களையும் மனசில் வச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோர்ஸை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த ஸ்கூல் டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது அந்த பிடி பீரியட் கிடச்சா நம்ம எவ்வளோ சந்தோஷப்படுவோம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷையும் நம்ம செட் பண்ணுறோம். நீங்கள் இந்த ஹார்டாக ஜிஎஸ் படிக்கும்போது இந்த மைல்டான இங்கிலீஷை வந்து நீங்கள் கற்றுக்கிற மாதிரி நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் உங்களுடைய கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 hour இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா 1 hour 15 minutes வர்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ லெட்ஸ் செக் த ஸ்ட்ரக்சர். இதை நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வருது. இப்போ தாய்மொழி தமிழ் நமக்கு, அண்டு நமக்கு அதில் ஒரு அன்பு, அளவு கடந்த காதல் எல்லாமே இருக்கும். அதையும் தாண்டி இப்போ இங்கிலீஷை நீங்கள் சூஸ் பண்ணும்போது அஸ் ஆஸ்பிரண்டாக இந்த எக்ஸாம் ஓரியன்டாக பார்க்கும்போது இது ஒரு வைஸ் சாய்ஸ். ஏன்னா இங்கிலீஷை கவர் பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப கம்மியான டைமில் நம்மளால் கவர் பண்ண முடியும். அப்போ இந்த எக்ஸஸாக கிடைக்கிற டைமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜிஎஸ் ப்ரிப்பரேஷன், அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் அப்படிங்கிற மாதிரி எடுத்துகிட்டு போக முடியும். சரிங்களா? தென் இப்போ அப்டேட்டட் சிலபஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? இந்த அப்டேட்டட் சிலபஸ் வந்து பார்த்திங்கன்னா வேறு எக்ஸாம்ஸ் கூட ஓவர்லேப் ஆகுது. எஸ்பெஷலி எஸ்எஸ்சி, இந்த சிஜிஎலும் உங்கள் லைன்லேயே இருக்கும். ஒருவேளை நீங்கள் எல்லா எக்ஸாமும் எழுதுறீங்கன்னா இப்போ நீங்கள் இந்த சிஜிஎலையுமே எழுதுவீங்க இல்லையா? தென் வந்து பார்த்திங்கன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம்ஸ், தென் டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன் டெட், யூபிஎஸ்சி எல்லாத்துலேயுமே இங்கிலீஷ் இருக்குது. சரிங்களா? இன் தேட் கேஸ் நீங்கள் இப்போ பண்ணுற ப்ரிப்ரேஷன் உங்களுக்கு எல்லா எக்ஸாமுக்கும் வந்து யூஸ் ஆகும். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இது ஒன்லி ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்லாம் கிடையாது. நீங்கள் அப்படி ஒதுக்குறதுக்கு லிட்ரேச்சர் மட்டும்தான் இருக்குது. ப்ரோஸ் அண்ட் போம் வேணும்னா நீங்கள் அப்படி சொல்லிக்கலாம். அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லை, காம்ப்ரிஹென்ஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ண தான் போகுது. சரிங்களா? தென் அப்பார்ட் ஃப்ரம் பீங் அன் ஆஸ்பிரண்ட், இந்த லாங்குவேஜ் நீங்கள் இங்கிலீஷ் எடுத்து படிக்கிறது அப்படிங்கிறது பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ். அப்போ பிளெஸ்ஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நிறைய தருணங்களில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், ஐயோ என்னடா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, நிலைமை எவ்வளோ மோசமாக இருக்குது அப்படின்னு. ஆனால் எண்டிங் பார்த்திங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் ஒன். நம்ம அன்எக்ஸ்பெக்டடான ஒரு கிரேட்டான ஒரு எண்டிங் நமக்கு இருந்திருக்கும் இல்லையா? ஸோ எஸ்பெஷலி இப்போ பாருங்கள், அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா? நெல்லிக்காய் சாப்பிடும்போது கொஞ்சம் வந்து துவர்ப்பாக இருக்கும் இல்லையா? ஆனால் அட் த எண்ட் அது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம். அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இங்கிலீஷ் லாங்குவேஜும் அப்படி பார்க்கும்போது இட்ஸ் ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். இங்கிலீஷ் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லாங்குவேஜ். தென் இன் தட் கேஸ் இது வந்து உங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் யூ ஜஸ்ட் இமேஜின், நீங்கள் வந்து குரூப் 2 போஸ்டிங்கில் இருக்கீங்க அண்ட் வித் த கிரேட் கமாண்ட் ஓவர் த அஃபிஷியல் லாங்குவேஜ் ஆஃப் இந்தியா, ரைட்? அப்போ இங்கிலீஷ் அப்படிங்கிறது நம்மளுடைய அஃபிஷியல் லாங்குவேஜ். மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு நான் ஹிந்தி ஸ்பீக்கராக இருக்கிற பட்சத்தில், ரைட், இந்த இங்கிலீஷில் வந்து ஒரு ரொம்ப நல்ல கமாண்ட் இருக்கிறது அப்படிங்கிறது உங்களை ஒரு பெரிய லீடராக மாற்றும்.
ஸோ உங்களுக்கு நான் இதை அதிகமாக சொல்ல தேவையில்லை, சரிங்களா. உங்களுடைய கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆகும். அண்ட் பிகாஸ் ஆஃப் யுவர் கம்யூனிகேஷன் யூ வில் பி a கிரேட் லீடர். அப்போது இந்த கோர்ஸை நான் எப்படி க்யூரேட் பண்ணியிருக்கேன்னா, இது வந்து ஆன்லைன் லைவ் கிளாஸஸ், சரிங்களா. லைவ் தான், நாட் ரெக்கார்டட் செஷன், சரிங்களா. அப்போது இது வந்து ஒரு இன்டராக்டிவான கிளாஸாக போகணும். அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுடைய கேமரா வந்து ஆனில் இருக்கணும், சரிங்களா. தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்மல் பேக்ரவுண்டில் இருக்கிற மாதிரி முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணுங்கள். சம்டைம்ஸ் சில எக்ஸப்ஷன்ஸ் இருக்கும், தட்ஸ் ஃபைன். பட் கேமரா கண்டிப்பாக ஆனில் இருக்கணும், ஃபார்மலாக இருக்கணும். ஏன்னா யூ ஜஸ்ட் இமேஜின், இப்போ இந்த கேமரா வந்து ஆஃபில் இருக்குது அப்படின்னா நம்ம மேபி ஒழுங்காக கவனிக்க மாட்டோம், இல்லைனா நம்ம ஸ்லவுச் பண்ணிக்கிட்டே இருப்போம், நம்ம பாடி லாங்குவேஜை ஒழுங்காக மெயின்டைன் பண்ண மாட்டோம், ரைட். இப்போது இன்னொரு சினாரியோவில் நீங்கள் வந்து ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, ரைட், ஆக போகிறீங்க. இப்போவே நீங்கள் வந்து ஒரு ஆஃபீஸர் மாதிரி நடந்துக்கணும். அப்படின்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் ஆஃபீஸர் ஆக முடியும், இல்லையா. ஸோ ஆக்ட் லைக் அன் ஆஃபீஸர் ஃப்ரம் த டே ஒன். இப்போவே நீங்கள் உங்களை ஆஃபீஸராக வந்து இமேஜின் பண்ணுங்கள். அண்ட் மெயின்டைன் அ குட் பாடி லாங்குவேஜ் அண்ட் டர்ன் ஆன் த கேமரா, பி ஃபார்மல், ரைட். அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுறது மூலமாக நீங்கள் எவ்வளோ சின்சியராக இருக்கீங்க அப்படிங்கிறதும் எனக்கு தெரியும். எனக்குன்னு இல்லை, இது இட்ஸ் நாட் டு ப்ரூவ் டு சம்படி எல்ஸ், ரைட். உங்களுக்கே தெரியும், ரைட்டுங்களா. தென் இது நம்ம சிலபஸ். அண்ட் பாருங்கள், கிராமர், வெக்காப், ரைட்டிங் ஸ்கில், டெக்னிக்கல் டேர்ம்ஸ், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், டிரான்ஸ்லேஷன். இந்த டிரான்ஸ்லேஷன் கூட இல்லைன்னு வைங்களேன். இதை தவிர மீது எல்லாமே நம்மளுடைய அதர் எக்ஸாம்ஸ், எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, யூபிஎஸ்சி, டிஎன்யூஎஸ்ஆர்பி, டிஎன்டெட் எல்லா இடத்துலையுமே ஓவர்லேப் ஆகுது. அப்போ இந்த ஒரு கோர்ஸை நீங்கள் அட்டன் பண்ணுறது மூலமாக எல்லாத்துக்குமான பேஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிரும், சரிங்களா. அதுக்கு என்னால் கண்டிப்பாக அஷூரன்ஸ் கொடுக்க முடியும், சரிங்களா. டெஃபினெட்லி இட் வில் பி அ வேல்யூ ஆடட் கோர்ஸாக தான் இருக்கும், சரிங்களா. தென் இந்த இடத்துல நம்ம ஆஃபர் பண்ணுறது அப்டேட்டட் சிலபஸ் பேஸ் பண்ண ஒரு டெஸ்ட்டு. அண்ட் உங்களுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டியான கொஸ்டின்ஸாக இருக்கும். தென் நம்ம கிளாஸில் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃபாக வந்து நம்ம கொடுத்துருவோம். அண்ட் ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ் கிடையாதுங்க, ஒன்லி ஆன் ரிக்வஸ்ட், சரிங்களா. எப்போ வாட்சும் அப்படின்னா தவிர்க்க முடியாத கட்டங்களில். அப்போ எல்லாருக்கும் டைம் அட்ஜஸ்ட் ஆகாது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு ரெகுலர் இல்லைனா ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 2 to 3:30. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ வந்து குரூப் 1 எக்ஸாம் போகிற வரைக்கும் 1 hour தான் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த கேசஸில், சரிங்களா. இதே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய டைம் வந்து பார்த்தீங்கன்னா 8 PM to 9 PM, ரைட்டுங்களா, ஈவினிங். இது வந்து ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ்க்காக. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். அண்ட் இதில் நிறைய வேல்யூ ஆடட் டெஸ்ட் இருக்குது. அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் கிளாஸ்லேயே, ரைட். தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் இந்த இடத்துல செக்ஷனல் டெஸ்ட் அப்படிங்கிறது ஐ எம் ரெஃபரிங் அபவுட் வீக்லி டெஸ்ட், சரிங்களா. வீக்லி டெஸ்ட். அப்போ உங்களை இந்த கிளாஸை நான் எப்படி பிளான் பண்ணியிருக்கேன்னா, மண்டே, டியூஸ்டே, ரைட், தென் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, இந்த 4 நாள் உங்களுக்கு வந்து லைவ் கிளாஸஸ் இருக்கும். ஆன் சண்டே யூ வில் கெட் த டெஸ்ட், ரைட்டுங்களா. வீக்லி டெஸ்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதை தாண்டி இங்கே பாருங்கள், இது ஸ்டாண்டர்ட் பேஸ்டு டெஸ்ட், சரிங்களா. இப்போ 6, 7, 8, 9, 10. அப்போது இந்த ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் டெஸ்ட் ஆஃபர் பண்ணுவேன், 100 questions இருக்கிற மாதிரி, சரிங்களா. தென் 11 and 12 அப்படின்னு பார்க்கும்போது இதில் இருக்கிற கிராமர் போர்ஷன் மட்டும், ஏன்னா இதில் லிட்ரேச்சர் பார்ட் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது ஃப்ரம் 11 and 12. ஸோ இதில் இருக்கிற கிராமர் மட்டும் நான் கம்பைல் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு டெஸ்ட்டாக வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். தென் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் டெஸ்ட் இருக்கும். அது தவிர்த்து வேல்யூ அடிஷன் டெஸ்ட். இப்போ கிராமர் கான்செப்ட்னு வைங்களேன், இந்த கிராமர் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அப்படின்னா 2-3 டாபிக் சேர்த்து நம்ம ஒரு டெஸ்ட்டாக ஒன்றா வைப்போம், அரௌண்ட் ஒரு 50 questions வர்ற மாதிரி, சரிங்களா. ஒருவேளை இந்த கிராமர் பார்ட் சர்டைன் டாபிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கஷ்டமான டாப்பிக்கு மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டெஸ்ட் வைப்போம். இது வில் பி அரௌண்ட் ஒரு 25 questions, ஒரு மைக்ரோ டெஸ்ட் மாதிரி. இந்த மாதிரி அடிஷ்னலாக கொடுக்குற விஷயம் தான் வந்து பார்த்திங்கன்னா வேல்யூ ஆடட் டெஸ்ட், சரிங்களா. ஸோ நம்ம 60 daysல இதை முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணுறோம். அதை தாண்டி அந்த ரிவிஷன்ஸை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரிப்பீட்டடாக கொடுக்குற மாதிரி இருக்கும் டில் October 20, ரைட். October 25 உங்களுடைய எக்ஸாம் பாருங்கள். செப்டம்பர் எண்டில் நம்ம கோர்ஸை வந்து முடிச்சிருவோம். அது தாண்டி நமக்கு வர்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிவிஷன் செஷன் தான் வரும். நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் வந்து இந்த
வீடியோவுக்கு கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? அண்டு நீங்கள் வந்து அட்மிஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் பண்ணணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெமோ கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் வாட்ச் தட். சரிங்களா? அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்ரோல் பண்ணுங்க.